ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி. ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனினா என்னென்னா, ஒரு கம்பெனியை வந்து எப்படி உருவாக்குறாங்க, அதில் யார் யார் இருக்கா, யார் யார் மேஜர் ரோல் ப்ளே பண்ணுறா, இதுதான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க, இந்த பிரிங்கிங் எ கம்பெனி இன்டு எக்ஸ்டென்ஸ், அதாவது ஒரு கம்பெனியை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, அதுக்கு மெயின் ரோல் வந்து என்னென்னா ஃபார்மேஷன் ஆர் இன்கார்பரேஷன் ஆஃப் த கம்பெனி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி ஃபார்ம் பண்ணுறோம், அதை கம்பெனி ஆக்டில் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 4 ஸ்டேஜஸ் வேணும். அதில் ஃபஸ்ட்டு ப்ரொமோஷன் சொல்லியிருக்காங்க, செகண்ட் வந்து இன்கார்பரேஷன் ஆர் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லியிருக்காங்க, தேர்ட் வந்து கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன் சொல்லியிருக்காங்க, ஃபோர்த்து வந்து கமென்ஸ்மென்ட் ஆஃப் பிஸ்னஸ் சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா ப்ரொமோஷன். ப்ரொமோஷன்னா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியை உருவாக்கும் போது அதுக்கு ஏதாச்சும் ப்ரொமோஷன் வேணும்ல. அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஒரு ஐடியா ஃபார்மேஷன் பண்ணுறாங்க கம்பெனிக்கு, அதில் ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபை இல்லைனா கிளாரிஃபை பண்ணுறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து ப்ரமோட்டர் வேலை. அந்த ப்ரமோட்டர் தான் வந்து ப்ரமோஷன் சொல்கிறோம். இதை ஃபுல் அந்த ப்ரமோஷன் பண்ணுற ஃபுல் வேலையும் பார்த்துக்கிறது தான் ப்ரமோட்டர். இவர் தான் ஃபுல்லாக ஏஓஏ எம்ஓஏ இதெல்லாம் வரப்போகிற கிளாஸில் பார்ப்போம். இது எல்லாமே இன்டர்னல் ஏடாக இருக்கட்டும், எக்ஸ்டர்னல் ஏடான்னு சொல்லி எல்லாமே விஷயத்தை வந்து ப்ரமோட்டர் தான் வந்து ஃபுல்லாக பார்த்துப்பாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்க, கிராண்ட் இந்த கேஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ப்ரமோட்டர் ஒரு விஷயத்தை வந்து கம்பெனியில் வந்து ஒரு மெயின் ரோல், அவர் தான் வந்து பார்க்குறாரு, ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை வந்து ப்ரமோட்டர் தான் வைக்கிறாரு அப்படின்ற இந்த கேஸில் சொல்லியிருப்பாங்க. ப்ரமோட்டரை பார்த்து எந்த செக்ஷன் சொல்லியிருக்காங்க, செக்ஷன் 2 கிளாஸ் 69 கம்பெனி ஆக்ட் 2013 வந்து டிஃபைன் பண்ணியிருக்காங்க ப்ரமோட்டர்னா யார் அப்படின்ற மாதிரி. நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இன்கார்பரேஷன் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஒரு கம்பெனியில் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும், ஆர்ஓசிலன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் வந்து அந்த கம்பெனிக்கு வந்து ஒரு செப்பரேட் பர்சனாலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதில் எந்த செக்ஷன் வந்து டிஃபைன் பண்ணுதுன்னா, செக்ஷன் 3லேருந்து 22 வரையும் டிஃபைன் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இயர் சர்டிஃபிகேட் ஆஃப் இன்கார்பரேஷன் இஸ் இஷ்யூ த கம்பெனி கம்ஸ் இன்டு லீகல் எக்ஸ்டென்ஸ் அப்படின்றாங்க. ஒரு வாட்டி அவங்களுக்கு வந்து சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்கன்னா அந்த கம்பெனி வந்து ஒரு லீகலாக வந்து எக்ஸிஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதை எந்த கேஸில் சொல்கிறாங்க அப்படின்னா, ஜூப்ளி இந்த கேஸ்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு கம்பெனி வந்து இன்கார்பரேஷன் சொல்லி சர்டிஃபிகேட் வாங்கினா கெனாட், அதை வந்து எதுவும் பண்ண முடியாது வேறு யாருனாலையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அப்புறம் கேபிட்டல் சப்ஸ்கிரிப்ஷன், அதாவது ஒரு பப்ளிக் கம்பெனி ஆரம்பிக்கிறாங்கன்னா கண்டிப்பாக பப்ளிக் ஷேர்ஸை வந்து யாராச்சும் வாங்கியிருக்கணும்ல. ஸோ அதை தான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு சிபி கைட்லைன்ஸ் மூலம் ஒரு கம்பெனியை ரிஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் என்னங்கன்னா, ஒரு இஷ்யூ பண்ணும் ப்ராஸ்பெக்டர்ஸ். என்னன்னா, ஒரு ப்ராஸ்பெக்டரில் ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸ் வந்தோன்னா சிபி வந்து கைட்லைன்ஸ் கொடுக்கும். சிபினா ஒரு செக்யூரிட்டி பர்பஸ்க்காக கம்பெனிக்கு இருப்பாங்க. அதுனா செக்யூரிட்டி எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா அதான் சொல்லியிருப்பாங்க சிபின்ட்டு. ஸோ ஒரு கம்பெனி ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சுன்னா அவங்க வந்து கைட்லைன் கொடுத்து அவங்க வந்து சேஃப்கார்ட் ப்ரொடெக்ஷன் கொடுப்பாங்க அங்கே உள்ள ஷேர் ஹோல்டர்ஸ்க்குலாம். எந்த செக்ஷன்ஸ் இதை பற்றி டிஃபைன் பண்ணுதுன்னா, செக்ஷன் 23லேருந்து 41 வரையும் டிஃபைன் பண்ணுது. இந்த கேஸ் கே விசஸ் கெல்சன்ட் இந்த கேஸ்லாம் சொல்லுவாங்கன்னா, ஒரு மிஸ் ஸ்டேட்மெண்ட் ஆச்சு ப்ராஸ்பெக்டர் லீட் பண்ணாங்கன்னா லைபிள் ஆஃப் ப்ரொமோட்டர் தான் லைபிள் ஆவாங்க. ப்ரொமோட்டர் அண்ட் டேரக்டர் தான் வந்து லைபிள் ஆகுவாங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கமென்ஸ்மெண்ட் ஆஃப் பிஸ்னஸ். ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா இமீடியட்லி ஆஃப்டர் அதை இன்கார்பரேஷன் பண்ணி ஆகணும், ரெஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஒரு ப்ரைவேட் பிஸ்னஸ். அண்ட் சர்டிஃபிகேட், அது வந்து சர்டிஃபிகேட் வந்து கமென்ஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. எப்போதும் பப்ளிக் கம்பெனிக்கு வந்து சர்டிஃபிகேட் இருக்கும், ப்ரைவேட் கம்பெனி கண்டிப்பாக ரெஜிஸ்டர் பண்ணிருக்கும்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் இது வந்து எந்தெந்த செக்ஷனில் சொல்லியிருப்பாங்க, செக்ஷன் 10 கிளாஸ் ஏல வந்து டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. தென் கேஸில் வந்து ஆட்டோ எலக்ட்ரிக்கல் மேனுஃபேக்சரிங் கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பெனி cannot commence business due till the certificate is obtained அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஒரு கம்பெனியை வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து சர்டிஃபிகேட்டாக நம்ம கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கணும் அந்த பிஸ்னஸை அப்படின்றத இந்த விஷயத்தை சொல்லியிருப்பாங்க. வரப்போகிற கிளாஸில் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ தான் செகண்ட் யூனிட் ஃபார்மேஷன் ஆஃப் கம்பெனி வந்திருக்கும். வரப்போகிற கிளாஸில் ஃபுல்லாக வந்து ப்ரமோட்டர்னா யார், ப்ராஸ்பெக்டர்னா யாருன்னு டீட்டெயிலாக பார்ப்போம். தேங்க்யூ கைஸ்.